الحمد لله الموفق المعين، والصلاة والسلام على سيدنا محمد الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل نار جهنم أشد حرا. قال نبينا محمد صلى الله عليه وسلم: صل بالليل والناس نيام، أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை, அவனது அருட்கொடைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிறான். நாம் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, வெயில் காலம் தொடங்கி இருக்கிறது. தாங்குவதற்கு கடினமான அளவிற்கு உஷ்ணம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை உணர்ந்து வருகிறோம். மழை பெய்யாதா என்று ஏங்கி வருகிறோம். ஷரியத் வெயில் குறித்து என்ன சொல்கிறது? இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கின்ற 3 படிப்பினைகளையும், நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை குறித்தும் இஸ்லாம் சொல்வதை இந்த வார ஜும்ஆவிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கால சூழ்நிலையை மாற்றிக்கொண்டே வருகிறான். மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் சில பகுதியை தந்து அதையும் அனுபவிக்க வேண்டும். அதிலிருந்து பாதுகாப்பு கேட்டு அல்லாஹ்விற்கு அதற்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்த நபிமொழிகளில் சிலவற்றை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வெயிற்காலம் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொஞ்சம் வேதனையை அனுபவிக்கக்கூடிய காலம் என்று சொல்லலாம். மனிதன் தன்னுடைய உடல் நலத்திற்கேற்ப எல்லா காலங்களிலேயும் நல்ல உடல் நலத்தோடு வாழ முடியாது. சிலருக்கு குளிர்காலம் ஒத்துக்கொள்ளாது, சிலருக்கு வெயிற்காலம் ஒத்துக்கொள்ளாது. காலத்திற்கேற்றாற்போல் மனிதனின் உடல் மாறாது. ஆனால் அந்த நேரத்தில் மனிதன் தன்னுடைய உடலை தற்காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஷரீஅத்தும் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அரபு நாடுகளில் எல்லாம் வெயில் காலம் வந்துவிட்டால் வேலை நேரத்தை குறைத்து ஓய்வு அதிகம் கொடுக்கிறார்கள். நமது நாட்டிலும் கூட வெயில் அதிகபட்ச உஷ்ணத்தை அடைகிற போது தொழிலாளிகளுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட சில மணி நேரங்களை சொல்லி அந்த நேரத்தில் வயதானவர்கள், குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் சொல்வதையும் நாம் பார்க்க முடியும். மனிதன் தன் உடலை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் உள்ளவனாக இருக்கிறான். ஷரீஅத் அதை வலியுறுத்துவதோடு அதற்கு நன்மையும் தருகிறது.
இந்த வெயில் காலத்தில் உடலை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் பேசும் இந்த நேரத்தில் எல்லா காலங்களிலேயும் நமது உடல்நிலையை தற்காத்துக் கொள்வதில் ஷரீஅத்தின் முக்கியத்துவம் நமக்கு இருக்கிறது. அதற்கு நன்மையும் ஷரீஅத் வழங்குகிறது. எனவே வெயில் காலத்தில் நாம் அனுபவிக்கிற சிறிய சிறிய துன்பங்களுக்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நன்மை தராத வேதனை துன்பம் என்பதே கிடையாது. அதை விளக்கும் முகமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நடந்து செல்லுகிற பாதையில் ஒரு முள் குத்தி அதனால் சில வினாடிகள் நீங்கள் துன்பத்தை அனுபவித்தாலும் அந்த வினாடிகளுக்காகவும் அல்லாஹ் கூலியை தருகிறான். போகும்போது பார்த்து நடக்க வேண்டியது தானே என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். காலில் செப்பல் போட்டு நடக்க வேண்டியது தானே என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏற்பட்டு விட்ட ஒரு துன்பத்திற்கு அல்லாஹ் நிவாரணத்தை தருகிறான். அந்த துன்பமும் உங்களுக்கு மறுமையில் நன்மையாக கொடுக்கப்படும், உலகத்தில் பாவ மன்னிப்புக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஷரியத் சொல்லுகிறார். வெயில் காலம் என்பது எவ்வளவு கொடியது என்றால், சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் வாழ துவங்கிய நேரத்தில் அவர்கள் முதலாக அழுதது உஷ்ணம் தாங்காமல் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இருவரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் உலாவச் செய்து அவர்கள் சாப்பிடக்கூடாத அந்த கனியை சாப்பிட்டு அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி உலகத்திற்கு வந்து வாழ்க்கையை தொடங்கினார்களே, முதலில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வருத்தப்பட்டு அழுதது உஷ்ணம் தாங்காமல். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், என்ன இப்படி சூடாக இருக்கிறது, என்னால் தாங்க இயலவில்லை என்று அவர்கள் அழுத நேரத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இந்த உஷ்ணத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுத்த வழிமுறைகளில் ஒன்றுதான் உஷ்ணம் தாக்காத வகையில் மனிதன் ஆடையை நெய்து கொள்ள வேண்டும் என்பதும் ஒன்று. எனவே உஷ்ணம் கொடியது, அது நன்மை தரக்கூடியது. மனிதன் அதிலிருந்து தற்காத்து கொள்வதையும் ஷரியத் நன்மைக்குரிய காரியமாக மாற்றுகிறது. நமக்கு கிடைக்கிற படிப்பினைகளில் முதலாவது இது, மனிதன் கால சூழ்நிலைக்கேற்ப தன் உடலை தற்காத்து கொள்ள வேண்டும். வெயில் தாக்காமல் இருப்பதற்கு தோதுவான ஆடைகளை அணிந்து கொள்வது, இது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இன்று வரை கடைசியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை உள்ள நபிமார்களின் சுன்னத்துகளில் ஒன்று. ஒரு சில சுன்னத்துகள் தான் எல்லா நபிமார்களுமே செய்திருப்பாங்க. அந்த சுன்னத்துகளில் ஒன்று ஆடை உடுத்துறது. அந்த ஆடையும் நம்முடைய உடலுக்கேற்ப கால சூழ்நிலைக்கேற்ப உடுத்துறது. எனவே வெயிலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டிய படிப்பினைகளில் முக்கியமான விஷயங்களில் ஒன்று நாம் நம்முடைய ஆடையை அதற்கேற்றாற்போல் மாற்றிக்கொள்வது. இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், வெயில் காலம் வந்து விட்டால் நீங்கள் காட்டன் பருத்தி ஆடைகளை அணியுங்கள் என்று சொல்கிறார்கள். இது மனிதனின் வாழ்க்கைக்கு நல்லது. ஷரியத் ஒரு படி மேலே போய் உன் வாழ்க்கை உன் உடலுக்கு நல்லது, அதே நேரத்தில் அது உனக்கு மறுமையிலும் நன்மையாக வந்து சேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான நபிமொழிகளில் ஒன்று, பரிபூர்ணமான முஃமின் யார் என்பதை விளக்கும் முகமாக 3 விஷயங்களை சொல்லுகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், பரிபூர்ணமான முஃமின் யார் என்ற தலைப்பை நீங்கள் தேடினால் கேள்வி கேட்பவருடைய அமல்களுக்கேற்ப பெருமானார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல பதில்களை சொல்லியிருக்கிறார். ஒரு சஹாபி வந்து கேட்டார், பரிபூர்ணமான முஃமின் யார், அல்லாஹ்விற்கு மிக பிடித்த அமல் யார், எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு பதில் சொல்லுகிற போது தொழுகையை அதன் குறித்த நேரத்தில் தொழுவது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே கேள்வியை இன்னொருவர் வந்து கேட்டபோது பெற்றோரை கண்கலங்காமல் பார்த்து கொள்வது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே கேள்வியை வேறொருவர் வந்து கேட்டபோது மக்களுக்காக வேண்டி தான தர்மங்களை செய்வது என்று சொல்லியிருக்கிறார்கள். பல பதில்களை பெருமானார் ஒரே கேள்விக்கு சொல்லியது உண்டு.
ஏன் அப்படி சொல்வார்கள் என்றால், வந்து கேட்கக்கூடியவர் எந்த அமலில் பலகீனமாக இருக்கிறார், எதை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார் என்பதையெல்லாம் கவனித்து பெருமானாரின் பதில் வித்தியாசப்படும். இந்த நபிமொழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ணமான முஃமின் என்றால் யார் என்று அறிவிக்கட்டுமா என்று சஹாபாக்களை ஆர்வப்படுத்தி பிறகு 3 விஷயங்களை சொன்னார்கள். முதலாவது, யார் கடுமையான குளிர்காலத்தில் குளிப்பு கடமையாகி குளித்துவிட்டு சுபுஹ் தொழுகைக்கு செல்கிறாரோ அவர் பரிபூர்ணமான ஈமானுடையவர். சுபுவுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தானே வரணும், ஆனால் குளிக்க தண்ணியை தொடவே முடியல, கடும் குளிரில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, அதனால் விடிஞ்சதுக்கு பிறகு நாம் குளிச்சுட்டு சுபுவை தொழுதுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் சுபுவுக்கு முன்பாகவே குளித்து விட்டு யார் சுபு தொழுகைக்கு வர்றாரோ அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று அர்த்தம். இரண்டாவது அடையாளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கடுமையான வெயில் காலத்தில், உஷ்ணம் மிகுந்த காலத்தில் ஃபர்லான நோன்பான ரமலான் மாதம் வந்தால் எந்த சடைவும் இல்லாமல் ஆர்வத்தோடு இந்த ஃபர்லான நோன்பை நான் நோற்பேன் என்று நோக்கிறாரோ அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது, யார் சுன்னத் அல்லது நஃபிலான தொழுகைகளை மக்களின் பார்வை படாமல் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் மட்டும் தெரிகிற வகையில் தொழுகிறாரோ அவருடைய ஈமான் பரிபூர்ணமானது என்று சொன்னார். இந்த மூன்றாவதா சொன்னது நிறைய நபிமொழிகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தின ஒரு விஷயம். சொல்லி பில்லைலி வன்னாஸ் நியாம். ஒரு சஹாபி வந்து கேட்டார், அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த அமல் எது? அவர் எப்படி விளக்கமா அந்த கேள்வியை கேட்டார்னா, எந்த அமலை நான் செய்தால் மற்றெல்லா முஃமின்களை விட அல்லாஹ் என்னை நெருக்கமாக்கி கொள்வான் என்று கேட்டார். நான் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாகணும்னா என்னை விட நெருக்கமாக யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லி பில்லைலி வன்னாசு நியாம். இன்னொரு ஹதீஸில் சொல்லி ரக்அத்தைனி வன்னாசு நியாம் என்று வருகிறது. 2 ரக்காத்துகள் தொழுகு, ஆனால் மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா மக்களுக்கு நீ தொழுதே தெரியக்கூடாது அப்படின்னு அர்த்தம். வெறும் 2 ரக்காத்துகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய கூலியை அறிவிக்கிறார்கள். வந்து கேட்டவருடைய ஆர்வத்தை கவனித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் இரவு முழுக்க நின்று வணங்குபவர் என்று சொல்லி இருந்தால் கூட அந்த சஹாபி அந்த அமலை செய்ய ஆரம்பித்திருப்பார். அவர் அவ்வளோ ஆர்வத்தில் வந்து தான் அந்த கேள்வியை கேட்கிறார். எந்த அமலாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்க, நான் செஞ்சிருவேன் அப்படின்னு அவ்வளோ ஆர்வத்தில் கேட்குறவர்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 1000 ரக்காத்து அல்லது தினமும் இரவில் ஒரு 100 ரக்காத்து அல்லது மாசத்துல ஒரு 10 நோன்பு 15 நோன்பு இது மாதிரி பெரிய பெரிய அமல்களை எல்லாம் சொல்லலை. மிக சாதாரணமாக சொன்னார்கள், 2 ரக்காத்துகள் தொழுகு, ஆனால் மக்கள் யாரும் பார்க்கக்கூடாது. அதிகபட்சமாக 2 ரக்காத்துகளை நிதானமாக அல்லாஹ்வுடைய ஹுஷு ஹுது எல்லாத்தையும் உள்ளத்தில் கொண்டு வந்து நாம் தொழுதாலும் கூட ஒரு 5 நிமிடத்திற்கு தொழுக முடியும், 10 நிமிடத்திற்கு தொழுக முடியும். இது நிறைய நபிமொழிகளில் கூறப்பட்ட ஒரு அமல். இதை விட்டுவிட்டு மீதி 2 அடையாளம் சொன்னாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடும் குளிர் காலத்தில் குளிப்பு கடமையாகி குளிச்சுட்டு சுபுவுக்கு வந்தவர் அவருடைய ஈமான் பரிபூரணம், அல்லது கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு வைக்க சோம்பேறி படாமல் ஃபர்லான நோன்பு வச்சாரு அவருடைய ஈமான் பரிபூரணம்னாங்களே. இந்த 2ம் கால சூழ்நிலையோடு சம்பந்தப்படுகிறது. ஒன்று குளிர்காலம், இன்னொன்று வெயில் காலம். இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸுகள் இதிலிருந்து ஏராளமான விவரங்களை நமக்கு தருகிறார்கள். இதில் முதல்ல என்னன்னா,
மனிதன் தான் வாழும் பகுதியில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை பொருந்தி கொள்ள வேண்டும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பிக்கிறாங்க. ரொம்ப வெயிலா இருக்கு, ஏத்துக்கங்க. ரொம்ப குளிரா இருக்கு, பரவாயில்ல, குளிப்பு கடமையான குளிச்சுட்டு தொழுக வாங்க. ஆர்வம் ஊட்டுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை முதலில் மனதில் கொள்ளுங்கள். அப்படி சொல்றதுனால என்ன? காலத்தை திட்டக்கூடாது, அப்படி ஒரு கருத்தை எடுக்க முடியும். காலத்தை பொதுவாக திட்டக்கூடாது. ஷரியத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி வருகிறது. ஆதமின் மகன் என்னை திட்டுகிறான், காலத்தை திட்டுகிறான். காலத்தை திட்டுவது மூலமாக என்னை திட்டுகிறான். ஏனென்றால் நானே காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் மழை பெய்தாலோ வெயில் அதிகமாக அடித்தாலோ காலத்தை திட்டுவது ஷரியத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. சில நேரங்களில் அதிகமாக மழை பெய்து கொண்டே இருக்கும்போது இது என்ன சனிய மாதிரி நச நச நசன் பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சில வார்த்தைகள் உபயோகப்படுத்துவோம். அது வழமையில் உள்ளது, ஷரியத்தில் அதுக்கு தடை இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. மழை வந்தால் மகிழ வேண்டும். அதிகம் அதிகம் வந்து கொண்டே இருந்தால், தேவைக்கு அதிகமாக மழை வந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையை நிறுத்துவதற்கு துவா கேட்டதில்லை. அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சம்பவங்கள்ல ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல நிற்கிறாங்க ஜும்மா அன்னைக்கு. ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மழை பெய்து பல நாட்கள் ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆயிடுச்சு, தண்ணி பஞ்சம் தலைவிரித்து ஆடுது, எங்களுடைய கால்நடைகள்லாம் தண்ணி இல்லாமல் செத்து போகுது, அவ்வளவு தண்ணீர் பஞ்சம், மழைக்காக துவா செய்யுங்கன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஜும்மா தொழுகை முடித்து விட்டு நாங்கள் வீட்டிற்கு செல்லும் முன்பாகவே மழை பொழிய ஆரம்பித்தது. எப்போ வரைக்கும் மழை பெஞ்சதுன்னா, அடுத்த வார ஜும்மாவுக்கு அதே மாதிரி அதே சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருக்கும்போது எழுந்து சொன்னார், நாயகமே, தேவைக்கு அதிகமாக மழை பெய்து விட்டது, மழையை நிறுத்தும்படி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தும்படி கேட்கல, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்று துவா கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த மலையை எந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் பஞ்சம் இருக்கிறதோ அந்த பக்கமாக திருப்பி விடு என்று தான் கேட்டாங்க. இப்பவுமே மலையை நிறுத்து அப்படின்ற துவாவே கிடையாது ஷரியத்தில். ஏதாவது ஒரு பகுதி தண்ணீர் தேவையோடு இருக்கும், அந்த பகுதிக்கு மலையை திருப்பி விடு என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நாம் அப்படிதான் துவா கேட்கிறோம். அப்போ சஹாபாக்கள் கடுமையான மழை பெய்த காலத்தையும் சந்திக்கிறார்கள், மழையே இல்லாமல் பஞ்சத்தில் இருந்த நேரத்தையும் சந்திக்கிறார்கள். பெருமானாரிடத்தில் முறையிட்டார்கள், துவா கேட்டார்கள், காலத்தை திட்டவில்லை. அதே போலத்தான் கடுமையான வெயில் காலங்களை சந்தித்த போதும் கூட சஹாபாக்கள் காலத்தை குறை சொன்னதாக பார்க்கவே முடியாது. நாம் பிரபலமாக கேள்விப்படக்கூடிய பத்ர் போர் நேரம், பசி, நோன்பு மாதம், சரியான ஆயுதங்கள் இல்லை, தற்காப்புக்கு கூட கேடயங்கள் இல்லை, இவை எல்லாவற்றுக்கும் மேலே அது கடுமையான வெயில் காலமாக இருந்தது. அவங்க வாழ்கிற பகுதி பாலைவன பகுதி. மனிதன் தாங்க முடியாத அளவு என்று எதை உணர்வானோ அப்படிப்பட்ட வெயில் உஷ்ணத்தை சந்தித்த போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ காலத்தை திட்டியதில்லை. ஏன் என்றால், எந்த கால பருவத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். நாமும் அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இன்னமும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தா நாம் எவ்வளவோ பரவாயில்ல. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு, இரவை சந்திக்காத நாடுகள், அல்லது 16-17 மணி நேரம் வெயிலை பார்க்கக்கூடிய நாடுகள், சிறப்புஞ்சி மாதிரி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் கடுமையான குளிர். மனிதன் சாதாரணமான பருவத்தில், கால பருவத்தில் வாழ்ந்தவர்கள் அங்கே வாழ முடியாது என்கிற அளவிற்கு குளிர் உள்ள பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை எப்படிப்பட்ட பகுதியில் வாழ வைத்திருக்கிறான் என்றால், மிக நடுநிலையான 13 மணி நேரம் வெயில், 11 மணி நேரம் இரவு,
வெயில் காலத்தில் கூட அதிகபட்சமாக 105 110 டிகிரி வரும். 125 டிகிரி வெயில் அடிக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. அதை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றினானே என்று சந்தோஷப்பட வேண்டும். குளிர் காலத்தில் கூட உம்ரா போனவர்களுக்கு தெரியும், அரபு உலகத்தில் கூட நம்ம நாட்டை விட குளிரா இருந்தாலும் அதிகமா இருக்கும், வெயிலா இருந்தாலும் அதிகமா இருக்கும்னு போற வர்றவங்கலாம் சொல்றாங்க. போன சம்மர்ல அங்கே ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் சம்மர் அங்கே போயிட்டு வந்தவங்க உம்ரா போயிட்டு வரும்போது காலு கொப்பளிச்சு புண்ணு புண்ணாய் கட்டுப்பட்டு வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. நடக்க முடியல. காபத்துல்லா காபாவில் இருந்து ரூமுக்கு வர்ற அந்த வெளியே வரக்கூடிய ஒரு 150-200 அடி இருக்கு இல்லையா, அந்த பகுதி செப்பல் போடாமல் நடந்து வந்து கால் பொத்து போனவங்கலாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் அங்கே போடப்பட்டு இருக்கக்கூடிய உயர் ரக கற்கள் வெயில உள்வாங்கி சூட்டை காட்டாதுன்னு சொல்றாங்க. இவ்வளவுக்கு பிறகும் உடல்நிலையை கடுமையாக பாதிக்கக்கூடிய உஷ்ண பகுதியில் அல்லாஹ் நம்மை வாழ செய்யாமல் மிதமான பூமியில் வாழ வைத்திருக்கிறானே என்பதற்கு அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக, எப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்தாலும் அமல்கள் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த நபி மொழி நமக்கு உணர்த்துகிறது. குளிப்பு கடமையானது. கடுமையான குளிர் குளித்து விட்டு தொழுக செல்லுங்கள். கடுமையான வெயில் நோன்பு வைக்க வேண்டும் என்ற நிலை வருகிறது, நீங்கள் நோன்பு வையுங்கள். இதுல கால சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்ந்து பழகி கொள்ளுங்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, எவ்வளவு மோசமான காலமா இருந்தாலும் அமல்கள்ல நம்ம சோட போயிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உபதேசம் சொல்றாங்க. கடைசி காலத்தில் 6 உபதேசம் சொன்னாங்க, ரொம்ப பிரபலமான உபதேசங்கள். அதில் அவங்க சொல்கிற ஒன்று, மகனே, வெயிற்காலம் வந்தால் ஃபர்லான நோன்பு வைப்பதில் உனக்கு தயக்கம் வந்து விட வேண்டாம். நோன்பை எப்படி விட போகிறதில்லை, அதை சடைஞ்சுக்கிட்டு நோன்பு வச்சிட வேணாம். கடுமையான குளிர்காலம் வந்தால் நீ சுபு தொழுகைக்கு செல்வதை பாரமாக கருதிவிட வேண்டாம் என்று தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாங்க. அந்த மகன் எந்த அளவிற்கு ஃபர்லான காரியங்களை கடந்து சுன்னத்தான காரியங்கள் மீதே பேரார்வம் கொண்டவர் என்றால், பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே சுன்னத்துகளை அதிகமாக பின்பற்றுபவர் என்று பட்ட பெயர் வைக்கப்பட்டவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போதே, அத்தா இருக்கும்போதே மகனுக்கு இந்த பெயர் கிடைக்குது. எப்படி 20 வருஷத்துக்கு மேல வித்தியாசம் இருக்கும் இல்லையா வயசு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் வயதான சஹாபிகள் இருந்த காலத்திலேயே இளைஞரான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானாரை அதிகம் பின்பற்றுபவர் என்று பட்டப்பெயர் வச்சிருந்தாங்கன்னா 2 விஷயம் விளங்குது. ஒன்று, இளைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு மூத்த சஹாபிகள் தயங்கினதே இல்லை. நம்ம சமுதாயத்தில் ஒரு இளைஞர் எவ்வளவுதான் சமுதாய சேவை செஞ்சாலும் நம்மளை விட அவரை ஒரு படி உயர்த்தி பாராட்டி நம்ம பேச மாட்டோம். நம்மளா தூக்கி விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம தான் அதிகமாக செய்கிறோம். 2வது இடத்துக்கு வேணால் அவர் வரட்டும் நம்ம நினைப்போம் இல்லையா. சஹாபாக்கள் அப்படி நினைக்கல. மூத்தவங்களே இளையவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, எங்களை விட நீங்கள் அதிகமாக பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றுறீங்க. அது ஒன்று தெரியுது. 2வது, சிறு வயதிலேயே பெருமானாரின் சுன்னத்துகளை தேடி தேடி செய்வதிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவிற்கு நேரத்தை செலவு செய்திருந்தால் பெரிய சஹாபாக்களை இப்படி அங்கீகரித்து பட்ட பெயர் வழங்குவார்கள். அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபதேசம் பண்றாங்க. எவ்வளவு முக்கியமான உபதேசம், மரண நேரத்தில் செய்கிற உபதேசமா இருந்தா. வெயில் காலமும் சரி குளிர்காலமும் சரி உன்னுடைய அமல்களுக்கு அது இடையூறாக அமைஞ்சிட வேணாம், கவனமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது சஹாபாக்களுடைய வரலாறுகளை நினைத்தால். இன்னைக்கெல்லாம் நாமோ நம்முடைய அமல்களுக்கும் இந்த வெயில் குளிருக்கும் எந்த நேரத்திலையும் சம்மந்தப்படுத்தி பார்க்கறதே இல்லை. கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டாலே முதல்ல நம்ம நம்முடைய சலுகையை பயன்படுத்திடுறோம். வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப காய்ச்சல் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, எனக்கு இன்னைக்கு முடியலை அப்படின்னு தொழுக வராதவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையாவது பரவாயில்லை, மற்ற நாட்களில் கொஞ்சம் ஏதாவது நமக்கு உடல்நலம் குறைஞ்சாலே அதை காரணம் காட்டி அமல்களை குறைத்து கொள்வது அல்லது நிறுத்தி கொள்வதை நாம் ரொம்ப சாதாரணமாக செய்கிறோம். சஹாபாக்கள் அதை பயந்தார்கள். எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில்
யமனுக்கு கவர்னராக அனுப்பப்பட்டவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப பிரபலமான சஹாபி. பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு யமனுடைய கவர்னராக கடைசி வரை இருந்தவர். சக்கராத்தில் படுத்திருக்கும் போது தேம்பி தேம்பி அழுதார். அப்போ அவரிடத்துல எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சக்கராத்தில் ஒரு மனுஷன் அழுகிறான்னா எதுக்கு அழுகுவான்? ஆயுஸ் முடியுதுன்னு தான் அழுகணும். என் வாழ்க்கை முடியுது, உலகத்தை விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு அழுவாங்க. மறு உலகத்தில் என் நிலைமை என்ன ஆகுதோ அப்படின்னு மூமின்கள் அழுவாங்க. அல்லது மனைவியை நினச்சி அழுகலாம், பிள்ளைகளை நினச்சி அழுகலாம், சேர்த்த சொத்துக்களை நினச்சி அழுகலாம். அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஆயுள் இத்துடன் முடிகிறது என்றால் இனி ஒரு முறை வெயில் காலத்தில் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியமோ குளிர் காலத்தில் சுபு தொழுகக்கூடிய பாக்கியமோ எனக்கு கிடைக்காதுன்னு தானே அர்த்தம் அழுதேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமா சுபு தொழுகையும் சொல்லல, மொத்தமா ஃபர்லான நோன்புன்னு சொல்லல, குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், வெயில் காலத்தில் நோன்பு வைக்கும் சுவை இனி எனக்கு கிடைக்காது. வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் உணவு மறுக்கப்பட்ட நோயாளிகள் உணவை நினைத்து இயங்குவதை போல இனிமே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு, ஆகாரமே இல்லை, சொந்தமாக குடிக்க கூட முடியாது, மூக்கு வழியாகத்தான் இறங்குது உணவு அல்லது டியூப் வழியாக வாயில் இறங்குது அப்படின்ற நிலைமையில் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன நினைப்பான்? இளம காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் சாப்பிட்டோம், என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டோம், எவ்வளோ அளவு ஜாஸ்தியாக சாப்பிட்டோம், அந்த காலத்துலலாம் 4 பேர் சேர்ந்து ஒரு ஆடு சாப்பிட்ருவாங்கலாம் இருக்குது. நமக்கு அந்த மாதிரி கவலைகள் எல்லாம் கண்ணு முன்னாடி நிதர்சனம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சஹாபாக்களுடைய கவலையை பாருங்க, மௌத்தாவதுக்கு இத்தனைக்கும் வாழ்க்கை முழுக்க அமல் செஞ்சவர் தான். கடைசி காலத்தில் நம்மளை மாதிரி தொழுகை எடுத்தவர்லாம் இல்லை. நமக்கு கூட அந்த கவலை வரலாம். 50 வயசு 60 வயசு வரைக்கும் விட்டுட்டு கடைசியில் நான் கொஞ்ச காலம் தானே தொழுதேன், தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே தொழுதிருப்பேன்னு கவலை வந்தால் கூட அது ஒரு யதார்த்தம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஒரு நாள் அல்ல, ஒரு வேளை கூட கலா தொழுகை இல்லாமல் அந்தந்த நேரத்தில் ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றிய சஹாபிகள் மௌத்து நேரத்தில் பட்ட கவலை என்ன? இனிமே வெயில் காலத்தில் என்னால் நோன்பு வைக்க முடியாது, இனிமே குளிர்காலத்தில் என்னால் சுபு தொழுக முடியாது, அதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். என்றால் அமல்களுக்கென்று ஒரு ருசி இருக்கிறது, நாம செய்கிற தொழுகைகளுக்கென்று ஒரு ருசி இருக்கிறது. யார் எதன் மீது ஆர்வம் கொண்டு அதன் ருசியை அறிந்திருக்கிறாரோ அவரால் மட்டும்தான் அதை பற்றி சிலாகித்து பேச முடியும், இல்லையா? ஒருத்தருக்கு பிரியாணியே பிடிக்காது, அவர்கிட்ட போயிட்டு நீ பிரியாணியை பற்றி சொல்லுங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? எல்லாம் சோறு மாதிரி அது ஒரு சோறு, அவ்வளோதான் போ அப்படின்ட்டுருவார். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் 1/4 மணி நேரம் கூட அதை பற்றி சொல்லுவார். சஹாபாக்கள் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, வெயில் காலத்தில் நோன்பு வைப்பது, குளிர்காலத்தில் சுபுகு தொழுவது, இதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த அமல்களை பற்றி அவர்கள் அந்த அளவிற்கு ருசித்திருக்கிறார்கள், அது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் ஒருத்தர் மௌத்தாகிறார். 88 வயது ஆகும். காலம் பூரா பள்ளிவாசல் தொடர்பில் இருந்தவர், சிறு வயதிலிருந்தே தொழுதவர், நல்ல மனிதர். கடைசி சில நாட்களில் அவருக்கு ரொம்ப உடல்நலம் பலகீனமாகி வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஓய்வில் இருங்கன்னு மருத்துவர் சொல்ல, நோன்பு வைக்கக்கூடிய அளவிற்கு உடம்பு தாக்கத்து இல்லை, நோன்பு விட்டாச்சு. ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கவே இல்லை. ரமலான் மாதத்தில் தன்னுடைய மகன்களை அழைச்சி, நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, ஒவ்வொரு வக்தும் நான் பள்ளிவாசலில் தான் தொழுகுவேன், மௌத்து வரைக்கும் பள்ளிவாசலில் தான் தொழுவேன், நான் வீட்டில் தொழுக மாட்டேன், எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு வேணாம், என்னை பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல, ஒவ்வொரு வக்தும் ஆட்டோ ஏற்பாடு பண்ணி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு போகிறாங்க. அதில் இன்னொன்று ஆச்சரியம் என்னென்னா, பள்ளிவாசல் கீழ்த்தளத்தில் கிடையாது, தரத்தளத்தில் கிடையாது, முதல் தளத்தில். ஒவ்வொரு வக்துக்கும் ஆட்டோவில் 2 பசங்க கூட்டிகிட்டு வந்து அவரை இறக்கி முதல் தளத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் தரையில் உக்காந்து அவர் தொழுவார். ரமலான் 10 மக்ரிபு முடிந்து 11 துவங்குகிற அந்த மக்ரிபுக்கு பிறகு, மக்ரிப் தொழுத பிறகு பள்ளிவாசல் தூணில் சாஞ்சு உட்காந்து கிர் பண்ணிக்கிட்டே இருந்தவர் அப்படியே ரூஹ் போயிடுச்சு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால்,
அவருக்கு வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது, நடக்கவே முடியாது. 2 பேருடைய தாங்குதலில் தான் அவரால் நடக்கவே முடியும் என்று இருக்கிற போது வீட்டில் தொழுவதற்கு ஷரியத் அனுமதிக்குது. அவருக்கு சட்டமும் தெரியுது. ஆனால் அவருக்கு திருப்தி வரல. அதில் ஏன் திருப்தி வரலன்னா, பள்ளிவாசலில் தொழுதால் தொழுகையின் ருசி என்னவோ அது வீட்டில் தொழுத போது எனக்கு கிடைக்கவில்லை. ஜமாத்தோடு தொழுதால் தொழுகையின் ருசி என்னவோ அதை வீட்டில் நான் தொழுகிற போது எனக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட முஸ்லிம்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம்தான். ஆனால் பெரும்பாலானவர்கள் அமல்களுடைய ருசியை அறியாததின் காரணமாக ரொம்ப சாதாரணமாக நம்ம விடுறோம், ஜமாத்தை விடுறோம், பள்ளிவாசலை விட்டுட்டு வீட்டில் தொழுகிறோம் அல்லது கடையில் தொழுகிறோம். நான் தவறு சொல்லவில்லை. ஆனால் அமல்களில் நாம் காணுகிற ருசி போதாது. இன்னமும் அதில் எப்படியெல்லாம் தொழுதால் நமக்கு நன்மை அதிகமாகும், எப்படி லயித்து தொழுக வேண்டும் என்பதை இந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம் பின்பற்றி வாழ முயற்சிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகளில் முக்கியமானது. இறுதியாக இந்த வெயில் உஷ்ணத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டும். அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்றாலும் அடியார்களை சோதிப்பதற்காக கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தபோது உஷ்ணத்தை பற்றி தெரியவில்லை. பூமியில் அல்லாஹ் அனுப்பிய பிறகு முதலாக அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள். எதற்காக? உஷ்ணம் தாங்க முடியலன்ட்டு தான் அழுதாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அதை சரிப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றும் நம்மை சோதிப்பதற்காகத்தான். அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தை அவன்தான் படைத்தான், ஹயாத்தை அவன்தான் படைத்தான். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சந்திக்கிற எல்லாவற்றையும் அல்லாஹ் எதற்கு கொடுத்தான் என்றால் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் அதிகம் அமல் செய்வதில் முந்துகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக. தொழுதுகிட்டே இருக்கே அல்லாஹ் சோதனை கொடுக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. மேற்கொண்டு நம்முடைய ஈமானை அல்லாஹ் உரமேற்றி அவனுக்கு பிடித்த அடியார்களை நம்மை சேர்த்து கொள்வதற்காகத்தான் சோதனைகளை கொடுக்கிறான். எனவே வெயிற்காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் நம்முடைய உடல் நலத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு நன்மை அளிக்கிறான். அமல்களில் தொடர்ந்து ஈடுபாடு காட்ட வேண்டும். அல்லாஹ் அதற்கும் நன்மை அளிக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் அதற்கும் நன்மை அளிக்கிறான். எனவே எந்த காலமாக இருந்தாலும் ஷரியத் அதை நன்மைக்காகவே தந்திருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய முஸ்லிம்களாக நாம் ஆக முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. சுன்னத்துல்